Hi friends, welcome back to my channel Style with Sandy. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ஷீட் மாஸ்க் பத்தி தான். ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த ஷீட் மாஸ்க் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டு வருது. இந்த ஷீட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நிறைய பிராண்ட்ஸ்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. பட் ஆக்சுவலி ஷீட் மாஸ்க்னா என்ன, இது எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம், இது எந்தெந்த ஸ்கின் டைப் பீப்புளுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்ற பத்தி ஃபுல் டீடைல் இன்ஃபர்மேஷன் வந்து நான் இன்னைக்கு கொடுக்க போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் ஃபுல்லா வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலுக்குள்ள இருக்க வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த ஷீட் மாஸ்க் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துணி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஃபேப்ரிக்கால செய்யறது தான் வந்து ஷீட் மாஸ்க். பட் ஆக்சுவலி எல்லா ஷீட் மாஸ்க்கும் வந்து ஃபேப்ரிக்கால செய்ய மாட்டாங்க. சிலது வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெக்ஸ்சர், அந்த ஷீட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜெல்லி டைப்ல இருக்கும். சிலது வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஃபேப்ரிக்ல செஞ்ச மாதிரி இருக்கும், அதாவது கிளாத் டைப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய வேஸ்ல வந்து ஷீட் மாஸ்க் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இந்த ஷீட் மாஸ்க்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு ஸ்கின்க்கு ஒரு க்ளோவும் கொடுக்கும், ஒரு டியூவினஸும் கொடுக்கும். ஆல்சோ நல்லா வந்து ஹைட்ரேஷன் கொடுக்கும் ஸ்கின்க்கு. ஸோ இதெல்லாமே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு நடக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு சில ஷீட் மாஸ்க்லாம் வந்து காட்டுறேன். ஸோ ஷீட் மாஸ்க்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நமக்கு நிறைய பிராண்ட்ஸில் வந்து இருக்குது. ஸோ அதில் ரொம்பவே ஃபேமஸான பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா த ஃபேஸ் ஷாப். இந்த ஃபேஸ் ஷாப்போட ஷீட் மாஸ்க் தான் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு ஷீட் மாஸ்க். அது வந்து வேர்ல்டு வைட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எல்லாருமே வந்து அதை கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. பிகாஸ் அந்த ரொம்பவே அஃபோர்டபுள் அப்புறம் ரீசனபிளான ப்ரைஸில் வந்து ஃபேஸ் ஷாப்பில் வந்து ஷீட் மாஸ்க் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக வாங்கலாம். அதாவது ஒரு ஷீட், அதாவது 100 rupees ஒரு ஷீட் மாஸ்க் அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அவங்களது வந்து மோஸ்ட்டாக 2 ரேஞ்சில் தான் இருக்கும். ஒன்று வந்து நேச்சுரல் ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupeesல இருக்கும். கொஞ்சம் கெமிக்கல் பேஸ்ட் வந்து 150 rupeesல இருக்கும். நிறைய பேர் அதை வந்து வாங்கி விரும்பி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால நிறைய பிராண்ட்ஸில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. கார்னியர், பான்ஸ், அப்புறம் லாக்மி, ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸ், அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஒரு ஷீட் மாஸ்க்கே வந்து ஐ திங்க் above 500 நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். கிளியராக தெரியல, நான் வந்து செக் பண்ணிவிட்டு வந்து நான் வந்து மெயில் அப்டேட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வைட் ரேஞ்ச் ஆஃப் பிராண்ட்ஸில் வந்து நமக்கு நிறைய வகை வகையாக நமக்கு வந்து ஷீட் மாஸ்க் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இவ்வளோ ஹைப்பான இந்த ஷீட் மாஸ்க் வந்து என்ன நமக்கு ஆக்சுவலி செய்யுது, இந்த ஷீட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணால் நமக்கு ஸ்கின்க்கு வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷீட் மாஸ்க்கை எந்தெந்த சமயத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின் ப்ரெப்பிங் அப்போ யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம மேக்கப் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்க்கு வந்து பேஸில் நல்ல மாய்ஸ்சரைசேஷன் இருக்கணும். அப்போ தான் வந்து மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பார்க்கறதுக்கு கேக்கியாவோ இல்லை அங்கங்கே கிராக்காவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. மேக்கப் அப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஸோ நீங்கள் ஒரு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் அண்ட் லாங் லாஸ்டிங் ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கின்ல வந்து சம ஹைட்ரேஷன் வந்து இருக்கணும். இல்லைனா கொஞ்சம் நேரம் ஆக என்ன ஆகும்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைப்பில், அந்த மாதிரி வகையில் வந்து நம்ம பார்க்கும்பொழுது கீழே நம்ம ஸ்கின்க்கு வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்கணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து எவ்வளோ மாய்ஸ்சரைசர் போட்டாலும் அந்த அளவுக்கு ஒரு ஹைட்ரேஷன் நமக்கு இருக்காது. ஸோ அந்த டைமில் நம்ம இந்த ஷீட் மாஸ்க்கை அதுக்கு சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஷீட் மாஸ்க்கை ஃபேஸில் போட்டு மினிமம் ஒரு 5 to 10 minutes வச்சுட்டு நல்ல ஃபேஸ்க்கு ஒரு மசாஜ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் ஃபுல்லாக நம்ம ஸ்கின்குள்ளே பெனட்ரேட் ஆகிடும். ஸோ மேக்கப்புக்கு முன்னாடி இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க ஃபுல் சீரமும் ஸ்கின்ல வந்து நமக்கு அப்சர்வ் ஆகிடும். இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ஒரு க்ளோ அண்ட் டியூவினஸ் வந்து கொடுக்கும். ஸோ ஸ்கின் ப்ரெப்பிங் அப், ஸோ மேக்கப்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு வேறு எப்போலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின் வந்து எப்போல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் வந்து நீங்கள் ஷீட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஆல்சோ ஃபேஸ் வந்து உங்களுக்கு டல்லாக இருக்குது, கொஞ்சம் ஒரு பிரைட்னஸ் வேணும், கொஞ்சம் ஒரு லுக்காக ஒரு டியூவினஸ் இருக்கணும், ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அப்பவும் இந்த ஷீட் மாஸ்க்கை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ட் க்ளோ அண்ட் டியூவினஸ் வந்து உங்கள் ஸ்கின்க்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் மாஸ்க்கை நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு மார்னிங் எழுந்துக்கும் போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் பஃபியாக இருக்கும். அது வேற ஒன்றும் இல்லை, தூங்கி எழுந்ததுக்கப்புறம் முகத்தில் வந்து கொஞ்சம் வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கும். ஸோ நீர் கோத்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச ஷீட் மாஸ்க்கை ஃபேஸில் நீங்கள் போட்டுட்டு கொஞ்சம் மசாஜ் மாதிரி நல்லா கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேஸோட பஃபினஸ் வந்து போயிடும். ஆல்சோ அந்த நீர் கோத்துருக்கிறது அதெல்லாம் வந்து போயிட்டு உங்களுக்கு ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஷீட் மாஸ்க்கை எந்தெந்த சமயங்களில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொன்னேன். ஆல்சோ வந்து நீங்கள் ஒரு பிரைடல் மேக்கப் பண்றீங்க அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு முன்னாடி ஸ்கின் ப்ரெப்பிங் அப்ப இந்த ஷீட் மாஸ்க்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க 100 rupees 150 rupees கொடுத்து இந்த ஷீட் மாஸ்க் வாங்கி உங்க ஃபேஸ்ல நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா, பட் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். பட் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இந்த ஷீட் மாஸ்க்ல இருந்து அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இப்போ நீங்கள் ஒரு ஷீட் மாஸ்க் வந்து போட்டுட்டீங்க ஃபேஸில், ஸோ உடனே வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ அண்ட் டியூவினஸ் வந்து கிடைக்கும். பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள், அன்றைக்கி ஒரு நாளைக்கு என்றைக்கு போடுறீங்களோ அன்றைக்கி மட்டும்தான் இருக்கும்.
நீங்கள் வந்து அதை வந்து அட்லீஸ்ட் இப்போ வந்து ஒரு நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 days வந்து நம்ம ஃபேஸ் வந்து இதே மாதிரி க்ளோவியாக அண்ட் டியூயாக இருக்கும் அப்படின்னு வந்து தயவு செஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த ஷீட் மாஸ்க் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ, டியூவினஸ் அண்ட் ஹைட்ரேஷன் அவ்வளோதான். ஸோ எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கும் அண்ட் இதோட எஃபெக்ட் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்காது. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு தான் வந்து இருக்கும். அதே மாதிரி ஷீட் மாஸ்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வேரியன்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஃபேஸ் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ, ஆலிவ், ஹனி, போமோகிரானட் அந்த மாதிரி நிறைய இருக்கும். டீ ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னி ப்ரோன் ஸ்கின் பீப்பிள் யூஸ் பண்ணலாம். போமோகிரானட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின் பீப்பிள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து அதில் இருக்கும். ஹனி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதை போட்டால் வந்து நமக்கு ஆக்னி வராது அப்படின்லாம் வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். அந்த கியூக்கம்பர், ஹனி அதை வச்சு அதை செஞ்சுருப்பாங்க. பட் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுனால ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின் அப்படின்னா அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் சரியாகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த ஷீட் மாஸ்க்கை யூஸ் பண்ண முடியாது. ஸோ உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆக்னியோ இல்லை பிக்மெண்டேஷனையோ வந்து கிளியர் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஷீட் மாஸ்க்கு கிடையாது. ஓகேவா? ஸோ ஏன் அந்த டீ ட்ரீ, கியூக்கம்பர், பொட்டேட்டோ அப்படி ஹனி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓகே, ஒருவேளை உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஷீட் மாஸ்க்கும் வந்து அப்போ சென்சிட்டிவ் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் பீப்புளுக்கு யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ டீ ட்ரீ வந்து யூஸ் பண்ணும்போது மேபி உங்களுக்கு கொஞ்சம் ஆக்னி ட்ரிகர் ஆகிறது இல்லை மேபி ஆக்னி ஃபார்ம் ஆகிறது அந்த மாதிரி தடுக்கலாம் அந்த ஷீட் மாஸ்க்கை யூஸ் பண்ணும்போது. பட் மற்றபடி லாங் டேர்ம் எஃபெக்ட் கிடையாது அது. ஸோ ஷீட் மாஸ்க்லேருந்து ப்ராப்ளம் க்யூர் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஆல்சோ நீங்கள் வீக்லி வந்து மாஸ்க் யூஸ் பண்ணுற பர்சன் அப்படின்னா ஒரு வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் வந்து இப்போ நீங்கள் ரெகுலராக மாஸ்க் போடுவீங்க. ஸோ எந்த மாஸ்க்காக இருந்தாலும் நீங்கள் போடுவீங்க அப்படின்னா அந்த மாஸ்க்கு சப்ஸ்டியூட்டாக இந்த ஷீட் மாஸ்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் முல்தானி மட்டி வந்து ரெகுலராக ஒரு வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் யூஸ் பண்ணுற பர்சன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 நாளாவது உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியும். ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கும். ஃபேஸ் வந்து போர்ஸ் வந்து கிளியராக கிளாக்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதில் அந்த முல்தானி மட்டி மாஸ்க்லேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஒருவேளை அந்த முல்தானி மட்டி ஓகே இன்றைக்கி நான் அதுக்கு பதிலாக இந்த ஷீட் மாஸ்க் வந்து டீ ட்ரீ மாஸ்க்கோ இல்லை ஹனி மாஸ்க்கோ நான் போட்டுக்கிறேன், அப்போ எனக்கு சப்ஸ்டியூட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக மட்டும்தான் அது லுக் அண்ட் க்ளோ கொடுக்கும். ஸோ வந்து அந்த வாரத்துக்கு ஃபுல்லாக உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய மாஸ்கிங் ரெஜிம்லேருந்து இந்த ஷீட் மாஸ்க்கு நீங்கள் நார்மல் மாஸ்க்குக்கான சப்ஸ்டியூட்டாக எடுத்துக்கக்கூடாது. இப்போ எந்த ஸ்கின் டைப் பீப்புள் வந்து ஷீட் மாஸ்க்கை யூஸ் பண்ணலாம் அண்ட் எந்த ஸ்கின் டைப் பீப்புள் வந்து ஷீட் மாஸ்க்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷீட் மாஸ்க்கு வந்து நார்மல் ஸ்கின் டைப் பீப்புள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். மேக்கப்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் சென்சிட்டிவ் இல்லை ஆக்னி ப்ரோன் இல்லை உங்களுக்கு ரொம்ப ஓப்பன் போர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் டைப் பீப்புள் ஸ்கின் டைப் பீப்புள் அப்படின்னு சொன்னால் இந்த ஷீட் மாஸ்க் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெஸ்ட். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் அலர்ஜிக் டு ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னா அப்பயும் இந்த ஷீட் மாஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் எல்லா ஷீட் மாஸ்க்லேயும் கண்டிப்பாக வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், ஒரு சின்ன ஸ்மெல் இருக்கும். சப்போஸ் உங்கள் ஸ்கின்க்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து அலர்ஜி அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அப்போ நீங்கள் ஷீட் மாஸ்க்கை வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஆல்சோ உங்களுக்கு ஸ்கின்ல வந்து ஒரு ஆக்டிவ் ஆக்னி இல்லை பிம்பிள் ஏதாவது ஒன்று இருக்குது இல்லை அலர்ஜி ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த ஷீட் மாஸ்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை தவிர்த்திடலாம். ஸோ மெயினாக வந்து இந்த ஆக்னி ப்ரோன் ஸ்கின் பீப்பிள் வந்து ஏன் ஷீட் மாஸ்க் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஷீட் மாஸ்க் வந்து நீங்கள் ஃபேஸில் போடும்பொழுது என்ன ஆகும்னா அப்படியே ஒரு மாஸ்க் மாதிரி போடுறீங்க இல்லையா? ஸோ என்ன ஆகுனா ஒரு சின்ன டெம்பரேச்சர் ரைஸ் வந்து உள்ளே நடக்கும். அது நமக்கு ஃபீல் ஆகாது. பட் சின்ன டெம்பரேச்சர் ரைஸ் வந்து நடக்கும். அதாவது வெப்பநிலை வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். அந்த டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸ் அது எல்லாமே வந்து பிளாக் ஆகிடும். ஸோ பிளாக் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஸ்கின்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஆயிலை வந்து அது பிளாக் பண்ணி விட்டுரும். அப்போ என்ன ஆகும், உள்ளுக்குள்ளேயே அது இருந்துட்டு ஆக்னியாக வந்து வெளியே ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின் பீப்புள் ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். மீறி உங்களுக்கு ஒரு வேலை யூஸ் பண்ணணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. பட் அதுவும் ரொம்ப நேரம் வைக்க வேணாம். மேக்ஸிமம் ஒரு 5 minutes போதும். பட் ஷீட் மாஸ்க் வந்து பேசிக்காக நீங்கள் ஷீட் மாஸ்கோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 15 to 20 minutes வைங்க அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்கள் அவ்வளோ நேரம்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆக்னி வந்துடும். பிகாஸ் உங்கள் போர்ஸ் வந்து அப்படியே சீல் ஆகிடும். அப்படி நம்ம ஃபேஸ் மேலே அப்படியே ரொம்ப நேரம் ஒரு 15-20 நிமிஷம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் என்னாகும், போர்ஸ் வந்து கண்டிப்பாக பிளாக் ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து ஓப்பன் போர்ஸ் இருக்கவங்க ஆக்னி இருக்கிறவங்க வந்து ஷீட் மாஸ்க் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரை ஸ்கின் பீப்புள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா ட்ரை ஸ்கின் பீப்புள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மேக்கப்புக்கு முன்னாடி இந்த ஷீட் மாஸ்க்கை யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இன்ஸ்டண்ட்டாக அவ்வளோ ஹைட்ரேஷன் வந்து நமக்கு கொடுக்கும். பிகாஸ் இந்த ஷீட் மாஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ml சீரம் வந்து அட் அ டைமில் வந்து அந்த ஷீட்டில் ஃபுல்லாக நமக்கு வந்து ஊறி இருக்கும். அதுதான் நமக்கு ஷீட் மாஸ்க். ஸோ அதை நீங்கள் ஃபேஸில் போட்டுட்டு ஒரு 15 minutes கழித்து நீங்கள் எடுக்கும்பொழுது செம்ம அந்த ஃபுல் ஃபேஸ் சீரம் வந்து உங்கள் ஸ்கின்ல பெனிட்ரேட் ஆகி உங்களுக்கு செம்ம மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் உங்கள் ஸ்கின். ஸோ மேக்கப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின் பீப்புள், அவங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு பிரேக் அவுட்ஸ் இல்லை, வராது, அடிக்கடி பிரேக் அவுட்ஸ்லாம் வராது அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு காம்பினேஷன் வித் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா அப்போ நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ மார்க்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிராண்டில் வந்து ஷீட் மாஸ்க் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸ், ஃபேஸ் ஷாப், லாக்மி, பான்ஸ், கார்னியர், அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் பெஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் ஷாப் தான். பிகாஸ் ஃபேஸ் ஷாப்பில் இருக்கக்கூடிய ஷீட் மாஸ்க்லாம் நான் நிறைய யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பட் என்னன்னா எக்ஸ்ட்ரீம் வின்டர், நான் வந்து கல்ஃப் கண்ட்ரியில் இருந்தப்போ அங்கே வின்டர் சீசன் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ரொம்ப ட்ரை ஆகிடும் ஸ்கின். எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின், பட் என் ஸ்கின்னே வந்து அவ்வளோ வறண்டு வந்து நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் நைட் டைமில் ஒரு 5 minutes மாதிரி நான் போட்டுட்டு உடனே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா அந்த எக்ஸஸ் சீரம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஃபுல்லாக நான் மசாஜ் பண்ணி விட்டுருவேன். ஸோ எனக்கு வந்து மார்னிங் வரைக்கும் ஸ்கின் வந்து ட்ரை ஃபீலே இருக்காது, நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். பட் நான் வந்து காம்பினேஷன் ஸ்கின் அண்ட் எனக்கு வந்து ஆக்னி வரும். ஸோ நான் வந்து ஷீட் மாஸ்க்கை மேக்கப்புக்கு முன்னாடி இல்லை அடிக்கடியோ அந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரீமாக வந்து என்னைக்காவது ட்ரையாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா மட்டும் ஒரு 5 minutes யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் உங்களுக்கு ஃபேஸ் ஷாப்லேருந்து சில வேரியன்ஸ் வந்து காட்டுறேன். ஸோ என்கிட்ட நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வந்து வாங்கினேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஃபேஸ் ஷாப்போட பொமோகிரானட் வேரியன்ட் இருக்குது. ஆல்சோ என்கிட்ட ஆலிவ், அப்புறம் பேம்பூ, அப்புறம் அவங்களுடைய இது. ஸோ பேம்பூ அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, கியூக்கம்பர், அது மாதிரி நிறையவே இருக்குது. ஸோ அவங்களுடைய கெமிக்கல் பேஸ்ட் ஷீட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா த சொல்யூஷன் அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூஸ், எல்லாமே சிங்கிள் யூஸ் மாஸ்க். இந்த ஷீட் மாஸ்க் வந்து ரியூசபிள் கிடையாது. ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதை தூக்கி நீங்கள் போட்டுடணும். அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சீரம் இருக்கும். ஸோ அதனால் எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. முக்கால்வாசி எல்லாருக்குமே வந்து தெரியும். ஒரு வேளை யாருக்காவது தெரியாது அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன், இந்த ஷீட் மாஸ்க் வந்து எல்லாமே சிங்கிள் டைம் யூஸ் தான், ரியூசபிள் கிடையாது. ஸோ இந்த ஷீட் மாஸ்க் வந்து கெமிக்கல் பேஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜன் ஷீட் மாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பான்ஸில் வந்து ஒன்று என்கிட்ட இருக்குது, ஃபர்மிங் சீரம் மாஸ்க். இது பாருங்கள். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நைக்காலையும் வந்து ஷீட் மாஸ்க் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நைக்காவோட ஸ்கின் சீக்ரெட்ஸ் அப்படின்ற ஷீட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அவங்களையும் வந்து நிறைய வேரியன்ஸ் இருக்குது. நான் நைக்காதும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு வந்து தி பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா த ஃபேஸ் ஷாப் அண்ட் நைக்கா, இது ரெண்டு தான் வந்து சோஃபார் அஃபோர்டபுள் அண்ட் பெஸ்ட்டுன்னு வந்து நான் சொல்வேன் என்ன கேட்டால். ஆல்சோ ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஷியல் ஆயில்ஸ் வந்து ஒத்துக்காது, ஆயில் வந்து யூஸ் பண்ணால் ஸ்கின்க்கு வந்து அலர்ஜி ஆகும் அப்படின்னா, ஸோ உங்கள் ஷீட் மாஸ்கில் இன்க்ரீடியன்ஸில் வந்து ஆயில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆயில் இருக்கிற ஷீட் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணாதீங்க, போர்ஸ் அப்பயும் வந்து க்ளாக் ஆகிடும். ஆயில் பேஸ்டு ஷீட் மாஸ்க் வந்து உங்களுக்கு ஃபேஸ் ஆயில்ஸ் ஒத்துக்காது அப்படின்னு சொன்னால் ஆயில் பேஸ்ட் ஷீட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணாதீங்க. வந்து ஒரு ஷீட் மாஸ்க் வந்து 100 rupees, அதுவும் சிங்கிள் டைம் யூஸ் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம தூக்கி போட்டுடணும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வீட்லேயே வந்து நீங்கள் இந்த ஷீட் மாஸ்க்கை தாராளமாக செய்யலாம். ஸோ அது வந்து ரொம்ப சுலபமான ஒரு விஷயந்தான். அது நமக்கு வந்து அமேசானில் இல்லை மினிசோ அந்த மாதிரி ஷாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷீட் மாஸ்க் வந்து குட்டி குட்டி டேப்லெட்ஸாக வந்து நமக்கு வைப்பாங்க. ஸோ அதை வாங்கி நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கியூக்கம்பர் ஜூஸ் இருக்குது, அதில் நீங்கள் வந்து போட்டு ஒரு 10 minutes வச்சு இல்லை ஒரு 5 minutes வச்சிங்கன்னா அந்த ஜூஸ் ஃபுல்லாக அந்த ஷீட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். பிகாஸ் அது வந்து ஃபேப்ரிக். ஸோ நம்ம வந்து வாங்குற அந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்டாக இருக்கும், அதை தண்ணியில் போட்டால் வந்து விரிஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டு, ஒரு துணி மாதிரி இருக்கும். ஸோ அந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீதபிள் தான். ஸோ அதை வந்து ஸ்கின்ல போடும்போது உங்களுக்கு போர்ஸ் வந்து அப்படி பிளாக் ஆகிடாது, காத்தோட்டம் இல்லாமல் இருக்காது. அந்த கிளாத் வந்து உங்களுக்கு ப்ரீதபிளாக இருக்கிறதுனால அந்த டைமில் வந்து உங்களுக்கு போர்ஸ் கிளாக் ஆகுது. ஸோ இதை வந்து ஆக்டிவ் ப்ரோன் ஸ்கின் பீப்புள் வந்து DIY ஷீட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நம்ம சேனலில் DIY ஷீட் மாஸ்க் வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ மேலே இருக்க கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அது வந்து ஆக்டிவ் ப்ரோன் ஸ்கின் பீப்புளுக்கு தான் மெயினாக நான் வந்து அதை போட்டிருப்பேன். ஸோ மேலே இருக்க லிங்க் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளே வந்து அந்த துணியால் நம்ம செய்யக்கூடிய அந்த மாஸ்க் வந்து ஃபேஸில் போடுறதுனால நமக்கு வந்து போர்ஸ் வந்து கிளாக் ஆகி நமக்கு ஆக்னி வரதை வந்து கண்டிப்பாக தவிர்க்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ, இப்போ பொமோகிரானட் ஜூஸ் இருக்குது அப்படின்னா அதில் டிப் பண்ணிக்கலாம், கியூக்கம்பர் ஜூஸ் அதில் போட்டுக்கலாம், பப்பாயா ஜூஸில் போட்டுக்கலாம், கேரட் ஜூஸில் போட்டுக்கலாம். உங்கள் ஃபேஸ்க்கு இல்லைனா பியூரான டர்மரிக் அண்ட் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி உங்களோட ஓன் மாஸ்க் தான். ஸோ உங்களோட ஐடியாஸ் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் நிறைய வேரியன்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு பேக் ஆஃப் 100 tablets இல்லை 20 tablets அந்த மாதிரி கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் நமக்கு வந்துடும். இந்த ரீசனபிள் ப்ரைஸில் தான் வந்து இருக்கும். நான் வந்து சாம்பிளுக்கு ஒன்று காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு டேப்லெட்ஸ் மாதிரி வந்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க, குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஹேண்டியாக இருக்கும், நமக்கு ஹேண்ட்பேக்கில் போட்டுட்டு கூட எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன்.
பாருங்கள், ஒரு பெரிய சைஸ் டேப்லெட் மாதிரியே இருக்கும். ஸோ இதை வந்து இப்போ இந்த பவுலில் வந்து நான் வெறும் தண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ நான் அதில் வந்து போடுறேன் பாருங்கள். ஸோ போட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த மாதிரி கிளாத் மாதிரி விரிஞ்சிடும். இந்த இது வந்து ஆக்சுவலி கிளாத் தான், டேப்லெட்டாக கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கம்ப்ரெஸ்டு ஷீட் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், நமக்கு ஃபேஸ் மாதிரியே வந்து நமக்கு வந்து இது விரிஞ்சு கொடுக்கும். ஸோ வந்து இது பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து துணி மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து இதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக போர்ஸ் வந்து க்ளாக் ஆகாது. ஸோ அதனால் உங்களுக்கு டிஐஒய் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணணும், ஒரு ஸ்கின் ஹைட்ரேஷனுக்கு, இல்லை ஏதாவது ஆக்னி இருக்குது அதை க்யூர் பண்ணணும் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி டிஐஒய் மாஸ்க் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாத் பேஸ்டு மாஸ்க்ஸ். ஸோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இதை நம்ம பண்ணுறோம். இதில் எந்த கெமிக்கல்ஸும் இருக்காது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்காது, ஹார்ஷ் ஃப்ராக்ரன்ஸ் இருக்காது. ஸோ நம்ம வீட்லேயே செய்கிறது. ஸோ சும்மா வந்து நீங்கள் என்ன ஷீட் மாஸ்க் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லாத ஒரு ஷீட் மாஸ்க் வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்குது, இல்லை ஆக்டிவ் ஆக்னி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 drops டீ ட்ரீ ஆயில் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு டர்மரிக் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டேப்லெட்டை உள்ளே போட்டுட்டு ஒரு 5 minutes மாதிரி கழிச்சு எடுத்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 5 to 10 minutes நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து நார்மலாக வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ கொஞ்சம் நேரம் நமக்கு ஃபேஸில் வந்து அந்த டீ ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஆக்னி க்யூர் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது, மஞ்சள்லேயும் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ஆலோவேரா ஜெல் வந்து ஹைட்ரேஷனுக்கு, ரோஸ் வாட்டர் வந்து நம்ம தண்ணிக்கு பதிலாக பேஸாக வந்து நம்ம அந்த இது சம்திங் லிக்விடாக இருக்கணும் இல்லையா அப்சர்வ் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்காக நமக்கு வந்து ரோஸ் வாட்டர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஐஒய் மாஸ்க் வந்து நிறைய பண்ணலாம். உங்களுக்கு நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு போர்ஸ் வந்து க்ளாக் ஆகாது. ஆல்சோ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ ஒரு மாஸ்க் வந்து 100 rupees வந்து கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. ஸோ டிஐஒய் மாஸ்க் வந்து பண்ணலாம். பட் நார்மல் ஸ்கின் பீப்புள் உங்களுக்கு ஆக்னிலாம் இல்லை, ஃப்ராக்ரன்ஸ் அலர்ஜிக் டு ஃப்ராக்ரன்ஸ்லாம் இல்லை அப்படிங்கும் பொழுது நீங்கள் தாராளமாக ஷீட் மாஸ்க் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மாஸ்க்கு யூஸ் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் சீரம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் கை, கால், கழுத்து எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது வந்து எதுக்கு வந்து நம்ம வேஸ்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஹைப்டான இந்த ஷீட் மாஸ்க்கை பற்றின ஒரு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஷீட் மாஸ்க் வந்து இப்போ நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ண வேண்டாமா அப்படின்றது உங்கள் ஸ்கின் டைப்பை பொறுத்து நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay safe and take care. Bye.